தளபதி விஜய் அரசியலுக்குள்ளார என்ட்ரி ஆயிட்டாருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காரு. கண்டிப்பாக அரசியலில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் அவர் அரசியலுக்குள்ளாரே வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுது. அதில் என்னென்ன விஷயங்கள் அவர் அறிக்கையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கலாம், தமிழக மக்களாக நீங்களும் இருக்கலாம். ஸோ மக்கள் ஆகிய நம்ம தான் நம்மளுடைய அரசியல் களத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். விஜய் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா ஒரு கொள்கைகள் கண்டிப்பாக முன் வைப்பாங்க. அந்த கொள்கைகள் மக்கள் உடன்பட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. அப்படிங்கிறதான ஒரு உண்மையான எதிர்ச்சியான விஷயம். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அரசியல் ஃபஸ்ட் நம்ம விஜய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை எதிர்பார்த்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் படத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு படத்துக்கு 150 கோடியிலேருந்து 200 கோடி ரூபா வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. அந்த 200 கோடி ரூபா சம்பளத்தை உதறி விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பணத்தை எதிர்பார்த்து வரல, மக்களுக்கு ஏதோ ஒரு சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வராரு அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். தமிழக மக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அரசியல் ஒரு தொழில் இல்லை, அரசியல் ஒரு தொழில் இல்லை, அரசியல் ஒரு புனிதமான மக்கள் புனித செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இது தொழில் இல்லை அப்படிங்கிறத ஒரு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ மக்களுக்கு ஈஸியாகவே புரிய வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அவர் தளபதி அப்படிங்கிறத சொல்லுற தலைவர் அப்படிங்கிறத அதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வந்தால் நான் இது செய்வேன் அப்படிங்கிறத சொல்ல, மக்கள் அடிப்படை விஷயங்களை நான் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி இல்லை, 2024 நான் போட்டி இல்லை அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காரு. 2024 சட்டமன்ற தேர்தலில் தான் நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்படி போட்டியிட்டு நான் தமிழக முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அது மக்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணணும். மக்கள் ஒரு விஷயத்த கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். விஜய் வந்தால் அரசியலுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படிங்கிறது அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அது வாய்ப்பு கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. இது வரைக்கும் இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தால், ஒரு புதிய கட்சி வந்துச்சு அப்படின்னா ஒரு மாற்றம் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. விஜய் கட்சி தொடங்குனதுல நிறைய பேர்த்துக்கு உடன்பாடு இருக்குது. விஜய் ரசிகர்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜயோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஒருத்தராவது இருப்பாங்க. ஸோ அவங்க நினைச்சா அவங்களுடைய மொத்த ஓட்டையும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் போட்டியிடுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா கட்சி வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சின்னம் எப்படிங்கிறது வரும், அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே தொடங்கிட்டாரு. இன்னும் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லியிருக்காரு. இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் கோட் அப்படிங்கிற படம் அதோட அவருடைய திரை பயணத்தை முடிக்கிறதாகவும் தெளிவாக அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா முழுக்க அரசியலில் வருவேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. முழுக்க அரசியலில் வந்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா மறுபடியும் அரசியல் பயணம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் போவாரா அப்படிங்கிறத நம்மளால் பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக அரசியல் பயணத்தை தொடங்க போகிறேன் அப்படிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவர் அரசியலில் தான் இருப்பார் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு. இதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ மக்களாகிய நம்ம தான் நம்மளுடைய முடிவுகளை கரெக்டாக எடுக்கணும். இனிமேல் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழகம் எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருக்கேன். அவருடைய இந்த தமிழக வெற்றி கழகம் பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யார் ஃபேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.